ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இருந்துகிட்டு நேராக நிஷா கிட்ட போயிட்டு வந்து உண்மையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து சும்மா நீங்கள் வந்து போயிட்டு வந்து அங்கே வந்து வராண்டாவில் வந்து படுக்கிறதுக்கு நீங்கள் வந்து வீட்டிலே வந்து இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொன்னதை வந்து இவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்வே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு வந்து மல்லிக்கு வந்து திமிரேறிச்சா, என் அக்கா வந்து பார்த்துக்கிறத விட அவளுக்கு வந்து என் மாமா வந்து இங்கே வந்து வராண்டாவில் வந்து படுக்கிறது தான் வந்து பெரிய இதுவாக வந்து போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷா வந்து கடுப்பாவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அப்படி வந்து கடுப்பாங்கன்னா அவங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். இல்லை, என் மாமா வந்து எப்படியாப்பட்ட நேரத்தில் எப்படி வந்து வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து உள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகி சும்மா வந்து முன்ன மாதிரி வந்து இந்த மல்லியை வந்து தள்ளிவிட்டா, அவள் வந்து தள்ளிவிட்டா, இவன் வந்து தள்ளிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களை வந்து சும்மா வந்து இது பண்ணி விட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து பேசினாங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியும் விஜய் அப்பா குல்ஃபி சாப்பிட்ற அழகு இருக்கே அந்த குல்ஃபி, அட்டட்டட்ட ஏங்க எனக்கு குல்ஃபின்னா வந்து பயங்கரமாக வந்து பிடிக்கும்ல, எனக்கு வந்து குல்ஃபி வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்கும். இதை விட எனக்கு வந்து வேறு வேலை வந்து என்ன இருக்குது, உனக்கு வந்து குல்ஃபி வாங்கி தர்றது தான் வந்து எனக்கு வந்து வேலையே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து வேறு ஏதாச்சும் வந்து வேலையை போய் இப்போ வந்து பார்ப்பேன்னா, எனக்கு முதல்ல குல்ஃபி வந்து உனக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் நான் வந்து மற்ற வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. என்னடா விஜய், நீ வந்து இப்படியெல்லாம் வந்து மாறுவியா? மல்லிக்காக வந்து இந்த லெவலுக்கு வந்து நீ வந்து இறங்கி வந்து வேலை செய்கிற, ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லிக்காக நீ வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் வந்து இறங்கி வந்து வேலை செய்கிற மாதிரி வந்து இருந்தால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் அதுவே வந்து இந்த சுடருக்கு வந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து இதே மாதிரி தான் வந்து பிரச்சனை வந்து வரும். அப்போ வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. என்ன கொஞ்ச நாள் ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. இன்னொரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து எவ்வளோ வந்து சோகத்தில் இருக்கணுமோ அந்த லெவலுக்கு வந்து சோகத்தில் வந்து தள்ளுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பக்கு 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 டக்கு டக்கு பக்கு பக்குன்னு வந்து துடிக்குது ஒரு பக்கம். யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்து பயங்கரமாக வந்து துடிக்குது. என்னடா இது, ஆளாளுக்கு வந்து நம்ம வந்து குணமாயிட்டோன்னா வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்டு நம்மளை வந்து சாவடிச்சிருவாங்க போலயே. ஐயோ, நம்ம வந்து குணம் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே கூடாது. நம்ம வந்து இன்னும் வந்து அன்கான்ஷியஸாக தான் வந்து இருக்கோம். ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை மட்டும்தான் வந்து பேசணும். மற்றபடிக்கு வந்து வேறு யாருக்கிட்டையாச்சும் வந்து ஏதாச்சும் வந்து பேசணுன்னா நம்ம வந்து கான்ஷியஸ்லேருந்து வந்து பார்த்தோன்னா இவள் வந்து நடிக்கிறா, இவளுக்கு வந்து ஒன்றுமே வந்து தெரில, என் அக்கா வந்தால் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும், இவள் வந்து வேறு யாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படியே வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தாங்கன்னா நம்ம வந்து மாட்டிப்போமே அப்படிங்கிற பயம் வந்து சுடருக்கு வந்து நல்லாவே வந்து தெளிவாகவே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயத்தை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து மல்லிக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வந்து வராது. அப்படி வந்து பயத்தை வந்து மெயின்டைன் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆபத்து வந்து இருக்குது. எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து வெளியே வந்து துரத்தி விட்டுட்டு நம்ம வந்து ஒன்றாயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தாட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக வந்து நம்ம விஜயோ இல்லை மல்லியோ வந்து செயல்பட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரத்தை வந்து காட்ட போகிறேன். முதல்ல வந்து என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து விவசாயம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்களா ஃபுல்லாக வந்து உழவு ஓட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இலைச்சத்துன்ற போது வந்து என்பிகே நைட்ரஜன் சத்துக்கு வந்துக்காக நாம் வந்து தலையெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு இதில் வந்து ஓட்டியிருக்கோம், உழவு வந்து ஓட்டியிருக்கோம். ஃபுல்லாக வந்து சாடை வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனிஷாக இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ராகி பயிர் வந்து நட்டிருக்கோம். ராகின்னா வந்து என்ன, கேவர், எங்கள் லோக்கல் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா கேவர் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ராகி, இங்கிலீஷ் ஹிந்தியில் அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லும்போது ராகின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பயிர் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த உழவு ஓட்டி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நெல் வந்து பயிரிட போகிறோம். ஏன்னா வந்து இந்த டைம் வந்து மழை வந்து நல்லா பேஞ்சதுனால நம்ம கிணத்துல எல்லாமே வந்து கிணறுல வந்து பயங்கரமான ஒரு தண்ணிகள் வந்து இருக்குது. ஸோ வில்லேஜ் சைடில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே
மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு நெற்பயிர் வந்து நடுறதுக்கான ஒரு முயற்சியை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. இதில் ஒரு சிலருங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெற்பயிருக்கு பதிலாக வந்து ராகி வந்து நடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள் வந்து நடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க, ஆர்ஸ்கிராம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் இந்த டைமில் வந்து பயிரிடுவாங்க. அந்த மாதிரியான பயிர்கள் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. மேட்டு நிலங்களில் அந்த மேட்டு விளைச்சலில் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டு விளைச்சலில் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஸ்கிராம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உழவு ஓட்டி நெற்பயிர் வந்து நடுறதுக்கான ஒரு உழவை தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு 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 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். அதுவே வந்து இன்னொரு 2 மாதம் இந்த ஜனவரி தாண்டி பிப்ரவரி கிட்ட வந்து போச்சுன்னா மொத்தமாக வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து கிரவுண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து இழுத்துரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காஞ்சி போன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பயிர்களை வந்து நட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து விவசாயிங்க வந்து ப்ராஃபிட் வந்து ஹீல்டும் அதிகமாக எடுப்பாங்க. அவங்களுக்கான தேவையான ரிசோர்ஸும் வந்து கிடைச்சிரும். ஸோ அதை வந்து எப்படியாச்சும் வந்து சீக்கிரமாக அவங்க வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்துக்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.